ராஜ்னிங்கோருடைய ஒரு வெப் சீரியல்ல சமந்தா நடிச்சாங்க. அப்பதான் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. எப்பவுமே இந்த விவாகரத்தான நடிகைகள் யாராவது அந்த துன்பத்தை சுமையை தாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு நிம்மதியை கொடுத்தாங்கன்னா, அதனால அவர் ராஜ்னிங்கோர் நடிக்க வைக்கும்போது ஒரு சமந்தா ஒரு பக்குவப்படுத்தி அந்த பாத்திரத்துக்குள்ள உடஞ்சி அந்த சீரியல் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அதனால சரி ரைட்டு. எப்பவுமே இப்போ கேஆர் விஜயா கூட 2வது திருமணம் தான். அந்த வேலாயுதன் நாயர் எப்படி மயங்கிட்டாருன்னா, கேஆர் விஜயா சமைச்சுட்டு மீன் குழம்புல மயங்கிட்டாரு. அப்புறம் கேஆர் விஜயாவும் அந்த சமயத்துல அவர் பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். சரி அவரு விரும்புறாருன்னு சொல்லும்போது 2வது திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சிட்டாங்க கேஆர் விஜயா. அந்த மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு ஒரு அமைதியான, அதே சமயத்தில் நேசிக்கிற, பாசமுள்ள ஒரு இடம் கிடைச்சுன்னா அந்த இடத்துல செட்டில் ஆயிடுவாங்க நடிகை. அந்த அடிப்படையில் ராஜ்னிங்கோர் ரொம்ப ஆறுதலாக பார்த்துக்கிட்டாரு சமந்தாவை.